வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதோடைய முழு விவரங்களை தான் வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வது குறித்து புதிய அரசாணை வந்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் இதற்காக 5,932.23 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. நிலத்தின் பரப்பளவிற்கு ஏற்ப தள்ளுபடி தொகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் முறைகேடுகளை தவிர்க்க அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் ஆகியோருக்கு இந்த சலுகை பொருந்தாது எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தகுதியுள்ள விவசாயிகள் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களின் அடிப்படையில் இந்த ஜாக்பாட் அறிவிப்பின் பலன்களை பெறலாம். ஒட்டுமொத்தமாக விவசாயிகளின் நிதிச்சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த 3வது கட்ட கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் இப்பொழுது 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா 75,000 வரை முதற்கட்ட தள்ளுபடி கொடுக்குறாங்க. 2ஆம் கட்ட தள்ளுபடி, 3ஆம் கட்ட தள்ளுபடின்ட்டு 4,50,000 வரைக்கும் நீங்கள் பெற முடியுங்க. தமிழ்நாடு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் அறிவிக்க இருக்காரு. ஒரு மிகப்பெரிய மாற்றப்பட்ட ஒரு அறிவிப்புங்க. ஸோ இந்த மாற்றப்பட்ட அறிவிப்பில் தமிழக விவசாயிகளுக்கு அடுத்தடுத்து ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் அனைத்துமே வர இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மகிழ்ச்சியான செய்திகள் விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு ஒதுக்கியுள்ள மொத்த தொகை 5,932 கோடி. 14.43 லட்சம் பயனாளிகள். இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் பயன்பெறும் ஒட்டுமொத்த விவசாயிகளினுடைய எண்ணிக்கை தகுதியான காலகட்டம் அப்படின்னு பார்க்குறப்போ 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நிலுவையில் உள்ள கடன்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். சிறு மற்றும் குறு விவசாயிகள் 2.5 ஏக்கர் நிலம் இருந்துச்சு அப்படின்னா 2.5 ஏக்கராக இருந்துச்சு அப்படின்னா அந்த குறு விவசாயிகள் 8,33,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 33,599 கோடி கடன் தள்ளுபடி. சிறு விவசாயிகள் 5 ஏக்கர் வரை நிலம், இதில் பார்த்திங்கன்னா 5,18,000 சிறு விவசாயிகளுக்கு 1,990 கோடி தள்ளுபடி கடனாக வழங்கிய தள்ளுபடி. இதர பெரு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேலே, ஸோ 5 ஏக்கருக்கு மேலே 92,548 விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 337 கோடி தள்ளுபடி செய்கிறாங்க. ஸோ கடன் தள்ளுபடி வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த 100% தள்ளுபடி வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ கண்டிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் 75,000 வரைக்கும் இந்த தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. அதே பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போகுது அப்படின்னா 5 ஏக்கருக்கு மேலே போச்சு, இல்லை 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடியில் மீண்டும் மாற்றங்கள் வரும். ஸோ 35,000 தான் இனிமேல் தள்ளுபடி அப்படின்றதையும் மாற்றி அமைச்சிட்டாங்க. இந்த மாதிரி டேட்டா பேஸை வச்சு தாங்க தள்ளுபடியவே மாற்றி அமைக்கிறாங்க. அதிகபட்ச தள்ளுபடி 75,000க்கு மேலே கடன் வாங்கிப்பட்டவர்களுக்கு 35,000 தான் தள்ளுபடி. ஸோ தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள் தயவுசெய்து இதை தெரிஞ்சுக்கோங்க. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள், மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர்களாக பணிபுற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வாங்கிய கடன்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. கூட்டுறவு நிறுவன பொறுப்பாளர்கள், கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் அவர்களின் சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடன் மட்டும்தான் தள்ளுபடி. ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு பயன் அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் இருந்தால் தள்ளுபடி வராது. போலி ஆவணங்கள் மற்றும் பினாமி கடன்கள் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நகைக்கடன் அந்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியை மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். 3ஆம் கட்ட பட்டியல் 4 லட்சம் வரை இந்த இடைக்கால பட்ஜெட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறாருங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.